தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய தினம் எந்தெந்த நிகழ்வுகள்லாம் முன்னெடுத்திருந்தார், அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் முதல் நிகழ்வாக பார்த்திங்கன்னா, போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டாங்க. ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் உறுதிமொழி அவர் அனைவர் முன்னிலையும் ஏற்றார். அது மட்டும் இல்லாமல் விருதுகள் வழங்கும் விழாவில் அனைவருக்கும் விருதுகளையும் அளித்து மாணவர்களோட புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார். இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே சட்டமன்றம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதால நேரடியாக சட்டசபையில் அவர் கலந்துக்கிறாரு. சட்டசபையில் முதல் நிகழ்வாக இன்றைய தினம் நடந்தது என்ன அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழக அரசு முடிவு பண்ணுறாங்க. இந்த ஒரு தீர்மானத்தை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வாசித்திருந்தாங்க. அதன் பிறகு இந்த நீட் தேர்வுக்கு எதிரான சிறப்பு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருந்தாங்க. அதன் பிறகு நிதி பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான் வாசிக்க, அதன் பிறகு அந்த தீர்மானமும் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து பேரவை முடிந்த பிறகு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நேரடியாக தமிழக முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார். இது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து அவரது முன்னிலையில் நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டேன் அப்படிங்கிறத ரொம்பவும் பெருமையோட பதிவு செய்திருக்காரு. இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் இவை மட்டுமே. அடுத்து நாளை என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிற முதல் தகவல் மட்டும் தற்போது வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக அனைவராலும் பேசப்படுகிறது. ஒட்டுமொத்த சவுத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு சிறப்பு தீர்மானத்தை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாளைய தினம் சட்டப்பேரவையில் முதல் வேலையாக தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முடிவு செய்திருக்கிறதாக தகவல் வெளிவந்திருக்குங்க. நாளைய தினம்தான் அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம முழுவதும் விவரமாக தெரிந்து கொள்ளலாம்.